அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026 பெஜ்ட் GMSA பேப்பர் முதலாவது கொஷின். கதிர்பின் ஊட்டின் அளவை அளக்க பயன்படுத்தும் SI அலகு பரிமாணம் என்பன முறையே. சரியா? இந்த கதிர்பின் ஊட்டளவுன்னு சொன்னால் என்ன? கதிர்பின் ஊட்டளவுன்னு சொன்னால் கதிர்ட இயக்கத்தினால் மனித உடலுக்கு ஏற்படும் உயிரியல் பாதிப்பின் அளவு. கதிர்பின் ஊட்டளவுன்னு சொன்னால் கதிர்ட இயக்கத்தினால் மனித உடலுக்கு ஏற்படும் உயிரியல் பாதிப்போட அளவு. அதை அளக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. டோஸ், இதுக்கு நான் டோஸ்ன்னு சொல்கிறேன். கதிர்பின் ஊட்டளவுக்கு டோஸ்ன்னு சொல்கிறேன். டோஸ் சமன் E/m. இந்த ஈன்னு சொன்னால் சக்தியின் கீழ் திணிவு. இப்போ இது நாங்கள் சக்திக்கான அலகு தெரியும் எங்களுக்கு ஜூல், திணிவுக்கான அலகு ஜூல் கிலோகிராம் -1. அப்போ ஜூல் கிலோகிராம் -1. சரியா? இதை பரிமாணத்துக்கு மாற்றினு சொன்னால் ஜூல்ட பரிமாணம் என்ன? ml வர்க்கம் T-2. கிலோகிராம்ட பரிமாணம் m. அப்போ டோஸ்ட பரிமாணம் என்ன வரப்போகுது? ml வர்க்கம் T-2 இன்கீழ் m. m கேன்சல் பண்ணேன்னு சொன்னால் L வர்க்கம் T-2. அப்போ டோஸ்ட பரிமாணம் L வர்க்கம் T-2 வரும். சரியா? இப்போ இதில் முதலாவது ஆன்சர் கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டாவது ஆன்சர் கேன்சல் பண்ணிடலாம், நாலாவது ஆன்சர் கேன்சல் பண்ணலாம். இப்போ மூணாவது ஆன்சர், அஞ்சாவது ஆன்சர் இருக்குது. இதில் ரெண்டு அலகு தந்தீர், ஒன்று SV ஒரு அலகு தந்தீர், GY ஒரு அலகு தந்தீர். இது என்னன்னு சொன்னால் சிவட் கிரே. சரியா? இந்த சிவட்டிட பரிமாணமும் L வர்க்கம் T-2 தான், இந்த கிரேட பரிமாணமும் L வர்க்கம் T-2 தான். ஆனால் நாங்கள் இங்கே டோஸ் அளக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த கிரே தான் பயன்படுத்துகிறேன், SV பயன்படுத்துகிற இல்லை. அப்போ சரியான ஆன்சர் எது? சரியான ஆன்சர் எது? ஆன்சர் 5. ஓகே, ரெண்டாவது கொஷின். அலகுகள் பரிமாணங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கதிக. கூற்று என்ன சொல்லியது? பரிமாணமுள்ள அனைத்து பௌதிக கணியங்களுக்கும் அலகுகள் உண்டு. சரிதானே? எல்லா கணியங்கள், பரிமாணமுள்ள எல்லா கணியங்களுக்கும் அலகு இருக்கிறேன்னு சொல்கிறது சரி. உதாரணத்துக்கு வேகத்தை எடுத்துன்னு சொன்னால் அதோட பரிமாணம் LT-1, அலகு ms-1. ஆர்முடுகள் எடுத்துன்னு சொன்னால் LT-2, அதோட பரிமாணம் ms-2. சக்தி எடுத்துன்னு சொன்னால் அதோட பரிமாணம் ml T-2, அலகு ஜூல். சரியா? சரி, ml வர்க்கம் T-2, அது அலகு ஜூல். சரியா? அப்போ எந்த ஒரு பௌதிக கணியத்தை எடுத்தேன்னு சொன்னாலும், எந்த ஒரு பௌதிக கணியத்துக்கு பரிமாணம் இருந்தேன்னு சொன்னாலும் அதுக்கு அலகு இருக்கும். அப்போ முதலாவது கூற்று சரி. ரெண்டாவது கூற்று, அலகுள்ள அனைத்து பௌதிக கணியங்களுக்கும் பரிமாணம் உண்டு. இப்போ முதலாவது கூற்று என்னதுன்னா பரிமாணம் இருந்தால் கட்டாயம் அலகு இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கூற்று சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க? அலகு இருந்தால் கட்டாயம் பரிமாணமும் இருக்கும்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஒளிச்செறிவு மட்டத்தை பார்ப்போம். ஒளிச்செறிவு மட்டம், இதோட அலகு என்ன? அலகு டெசிபிள். சரியா? பரிமாணம் என்ன? பரிமாணம் இல்லை இவருக்கு. டெசிபிள்னு சொன்னால் சாப்பாடு என்ன? டெசிபிள்னு சொல்கிறது 10 log I1 கீழ் 5. இதான சாப்பாடு. லோகுக்கு பரிமாணம் இருக்குதா? இல்லை, லோகுக்கு பரிமாணம் இல்லை. இப்போ 10ன்றது ஒரு நம்பர், அதுக்கும் பரிமாணம் இல்லை. அப்போ டெசிபிளுக்கு பரிமாணம் இருக்குதா? பரிமாணம் இல்லை. அப்போ பி கூற்று என்ன? பிழை. பி கூற்று பிழை. சி கூற்று என்ன சொல்லுகிறது? ஒரே பரிமாணத்தை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும் ஒரே அலகை கொண்டிருக்கும். அதை பார்ப்போம். இப்போ நான் எடுக்கிறேன் மீடியனையும் ஒமேகாவை கோண வேகத்தையும். மீடிய ரெண்டு அலகு என்ன? ஹெட்ஸ். நான் பொதுவாக யூஸ் பண்ணுற ஹெட்ஸ். ரேடியன்றால் இந்த
கோண வேகத்தில் அலகு ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. இது மீட்டர் 2 என்னன்னா 1 கீழ் டி தானே. அப்போ இதில் பரிமாணம் என்ன பொறுப்பு T-1. இதில் பரிமாணமும் T-1. இப்போ இங்கே பாருங்கள் பரிமாணம் சேம் ஆகிக்குது. இதுலேயும் பரிமாணம் சமன். ஆனால் அலகு சமனா இவருக்கு ஹெச் மீடி 2 சொன்னால் ஹெச் கோண வேகம் சொன்னால் ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்போ என்ன இந்த கூற்றும் இல்லை, ரெண்டாவது கூற்றும் இல்லை, முதலாவது கூற்று மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் முதலாவது. ஓகே, மூணாவது கொஸ்டின். 40% திறனுள்ள நீர் பம்பி ஒன்று ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கனம் நீரை 20 மீட்டர் உயரத்திலும் தாங்கி ஒன்றுக்கு பம்புகின்றது. எனில் நீர் பம்பியின் வலு யாது? திறன் என்று சொன்னால் என்ன? திறன் என்று சொன்னால் அவுட்புட்டின் கீழ் இன்புட் தர 100. நான் கொடுக்குற ஒரு பம்பிக்கு கொடுக்குற வலுக்கும் அதிலிருந்து வெளியாகிறது வலுக்கும் இடையிலான விகிதம். சரியா? விகிதம் தர 100. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த நீர் பம்பி வந்து 40% திறம்பு தானே செலுகிறது. இப்போ அந்த நீர் பம்பிக்கு 100 வெட் வலு கொடுத்தேன்னு சொன்னால் அது 40 வெட் வலுவத்தான் வெளியாக்கும். அதுதான் 40% தர அர்த்தம். சரியா? இப்போ என்ன சொல்லி ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கனம் நீரை உயர்த்துறேன்னு சொல்லிக்குது. சரியா? அடர்த்தி தந்திக்குது. ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் கனம் நீரை உயர்த்துறான். அப்போ எவ்வளோ திணிவு வரப்போகுது? நீர்ட திணிவு MWன்னு சொல்கிறது 2 தர அடர்த்தி தந்திக்குது 1000. அப்போ 2000 கிலோகிராம். சரியா? அப்போ நீர் ஒரு செகண்டுக்கு 2000 கிலோகிராம் நீரை வந்து என்ன செய்யுது? 20 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துது. இப்போ எடுப்போம். இந்த இடத்துல ஒரு பம்பி இருக்குது. சரியா? இந்த பம்பி இந்த உயரம் வந்து 20 மீட்டர். சரியா? இந்த இடத்துல ஒரு பம்பி இருக்குது. இது 20 மீட்டர். இப்போ இங்கே இந்த இடத்த வந்து பூஜ்ஜிய சக்தி மட்டம் இருப்போம். பூஜ்ஜிய சக்தி மட்டம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 2000 கிலோகிராம் நீருக்கு ஒரு சக்தி இருக்குதா? இல்லை தானே. இப்போ இங்கே வந்து இதுக்கு இது ஒரு பம்பி. இந்த இடத்துல வந்து நீருக்கு என்ன சக்தி இல்லை. அழுத்த சக்தி 0. இங்கே ஒரு சக்தியும் இல்லை. இப்போ இங்கே வந்தோடனே அந்த 2000 கிலோகிராம் நீருக்கு MGHன்ற ஒரு சக்தி கிடைக்க போகுது. அந்த சக்தி யார் கொடுக்குறாரு? அந்த சக்தியை கொடுக்குறது இந்த பம்பி. சரியா? அந்த சக்தியை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் MGH 2000 தர 10 தர உயரம் 20. அப்போ 400 கிலோ ஜூல் வரும். சரியா? இப்போ டைம் தெரியும். என்ன டைம்? வலுவத்தின காரணம். வலுன்னு சொல்கிறது சக்தியின் கீழ் நேரம். எங்களுக்கு தெரியும் இந்த 20 மீட்டர் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு எடுக்கிற டைம் வந்து ஒரு செகண்டாம். அப்போ 400 கிலோ ஜூலின் கீழ் இப்போ 400 கிலோவாட். சரியா? இப்போ இந்த 400 கிலோவாட் யாருக்கு கிடைச்சது? நீருக்கு கிடைச்சது. ஆனால் இங்கே கேட்டிக்கிறது நீர் பம்பிட வலு. நீர் பம்பிட வலு 40% திறன்னு சொல்லிக்குது. நீர் பம்பி 40% திறனுடையன்னு சொல்லி நீருக்கு கிடைச்சது பம்பி வெளியாக்கின வலு தானே. இப்போ அது வந்து 400 கிலோவாட். பம்புக்கு கொடுக்குற வலுவை Pன்னு சொல்லி இருப்போம். தர 100. இதிலிருந்து P = 400 கிலோவாட் தர 100 கீழ் 40. வெட்னான்னு சொன்னால் 1000 கிலோவாட். சரியா? அப்போ இந்த பம்பிக்கு கொடுக்குற வலு 1000 கிலோவாட். பம்பி வெளியாக்கிற வலு 400 கிலோவாட். இப்போ ஆன்சர் என்ன? அஞ்சு. நாலாவது கொஸ்டின். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சீரான தடிப்பையும் அகலத்தையும் உடைய கதிரை ஒன்று கிடையான தரையில் உறுதியில் சமநிலையில் காணப்பட்டுள்ளது. அதன் ஈர்வை மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்போ இந்த கதிரை எப்படி இருக்குது?
மாதிரி தானே இருக்குது. இதில் வந்து தரையில் இப்போ இங்கே தாக்குற விசைகள் என்னென்னா, ஒன்று இதோட திணிவு இல்லை நிறை, சரி நிறை, சரியா. அடுத்தது இந்த புள்ளிற தரையால் கிடைக்கிற மறுத்தாக்கம் ஆர், சரியா. அப்போ வேறு என்ன மாதிரி விசை இருக்குதா, இந்த நிறையும் இந்த ஆறு மட்டும்தான் இந்த கதிரையில் தாக்குற விசை. இப்போ இது ஒரு விசை, இது ஒரு விசை, ரெண்டு விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன நிபந்தனை, முதலாவது ரெண்டுடையும் பருமன் சமனாக இருக்கணும், திசை எதிராக இருக்கணும், சரியா. ரெண்டுடையும் பருமன் சமனாக இருக்கணும், திசை எதிரெதிரில் இருக்கணும். அடுத்தது ரெண்டும் ஒரே தாக்க கோட்டில் சந்திரிக்கணும், அப்படித்தானே. இப்போ இந்த பொருள் என்ன சொன்னால் இந்த இடத்துல ஒரு விசை தாக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த இடத்துல அதே புள்ளியில் இன்னொரு விசை தாக்கணும். அப்போ தானே இது சமநிலையிலேக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இப்படி இருந்தேன்னு சொன்னால் சான்ஸ் இருக்குதா, ஒரே தாக்க கோட்டில் இருக்கணும்னு சொன்னால் இது ஒரே கோட்டில் இருக்கணும், இது வந்து என்ன இருக்குது வேறு கோட்டில் இருக்குது. அப்போ அப்படி சான்ஸ் இருக்குதா, இந்த ரெட் கலரில் இருக்குது வேறு கோட்டில் இருக்குது. அப்போ அப்படி இருக்க சமநிலையில் இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ ஒரே தாக்க கோட்டில் இருக்கணும், ஒரே தாக்க கோடு. அப்போ இந்த 3 நிபந்தனையை திருப்தி செய்யணும். இப்போ இங்கேயும் ரெண்டு விசை தான் இருக்குது, நிறையும் ஆறும். இப்போ முதலாவது ரெண்டுடையும் பருமன் சமனாயிக்கணும், சரி பருமன் சமனாயிக்கணும். அப்போ அதில் எங்களுக்கு எடுக்கலாம் ஆர் சமன் எம்ஜி. இப்போ இவன் சமநிலையில் இருக்கிறேன்னு சொல்லி தானே இருக்கிறான், ஆர் சமன் எம்ஜி. அடுத்தது ரெண்டும் திசையில் வேறு இருக்கணும், மறுத்தாக்கம் மேல் நோக்கி இருக்கிறேன்னு தெரியும், நிறை எப்பயும் கீழ் நோக்கி இருக்கிறேன்னு தெரியும். அப்போ அதுவும் சரி. அடுத்தது ரெண்டும் ஒரே தாக்க கோட்டில் இருக்கணும்னு சொன்னால் இந்த 6 கோட்டிலேயே தான் யார் இருக்கணும், நிறை விசையும் இருக்கணும். அப்போ இந்த கோட்டில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. எங்கே தரையும் கதிரையும் தொடுகையில் இருக்குதோ அந்த நிலைக்குத்து கோட்டில் தான் புவியீர்ப்பு மையம் இருக்க சான்ஸ் இருக்கும். புவியீர்ப்பு மையத்தில் நிறை விசை தாக்கும். அப்போ தான் இந்த கோட்டில் இங்கே சரி தான் ஒரு இடத்துல தாக்க போகுது. இப்போ இந்த கேள்வியில் பார்ப்போம். இந்த கேள்வியில் வந்து இந்த இடத்துல நீங்கள் படத்தில் பாருங்கள். இந்த இடத்துல படத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இங்கினால போகுது, சரியா. இப்படி எடுத்துன்னு சொன்னால் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஏன்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்குது, இங்கே பின்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்குது, இங்கே சின்னு சொல்லி புள்ளி இருக்குது. இந்த இங்கே ஒரு டின்னு புள்ளி இருக்குது, இங்கே வந்து ஈன்னு சொல்லி புள்ளி இருக்குது. இப்போ இது ஏ பி சி. இந்த ஈலையும் டிலையும் இருக்க சான்ஸ் இருக்குதா, இல்லை. இந்த தாக்க கோட்டிலே இருக்குது. இந்த தாக்க கோட்டில் தானே மறுத்தாக்க விசை ஆறுன்னு சொல்கிறது தாக்குது. அப்போ இந்த தாக்க கோட்டில் தான் புவியீர்ப்பு மையம் இருக்கணும். அப்போ ஈன்னு சொல்கிறது வராது, டின்னு சொல்கிறது வராது. இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது, 3 புள்ளி இருக்குது, ஏபிசின்ற 3 புள்ளி இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த ரூலை வச்சு எங்கே இந்த 3ல் எதுன்னு கண்டுபிடிக்க இயலாம். எந்த ரூலை வச்சு இந்த 2 விஷயம் தாக்குற ரூலை வச்சு இங்கே கண்டுபிடிக்க இயலாம். இப்போ அங்கே நாங்கள் என்ன செய்யணும், இப்போ இதில் இன்னொரு தரவு தந்திக்கிறான், சீரான தடிப்பையும் அகலத்தையும் உடைய கதிரின்னு சொல்லி, சரியா. சீரான தடிப்பத்தையும் அகலத்தையும் உடைய கதிரின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த 3ஐயும் எடுத்துன்னு சொன்னால் இங்கே புவியீர்ப்பு மையம் தாக்கம் இந்த கோல்டு, அதே மாதிரி இந்த கோல்டு இங்கே அடுத்ததில் இங்கே. இப்போ இது 2 புவியீர்ப்பு மையம் சரியா இந்த நடுவில் இருக்கும், இதுலேயும் புவியீர்ப்பு மையம் இந்த மட்டில் இருக்கும். சரியா, இந்த மட்டில் இருக்க போகுது. ஏன்னா இது என்ன எம்ஜின்னு எடுப்போம், இதையும் எம்ஜின்னு எடுப்போம், இதை எம்ஜின்னு எடுப்போம். அப்போ இது என்ன
2mg. இதுலேயும் விளைவுகள் வந்து 2mg கிட்ட வரும். 2mg. அடுத்தது வந்து இன்னொரு இது இருக்குது தானே இங்கே, அதுலேயும் mg தானே. அப்போ அதுலேயும் விளைவுகள் வந்து இந்த ரெண்டுக்கும் மேலே வரணும், இந்த மட்டு மாதிரி வரணும். சரியா, இந்த மட்டில் மாதிரி வரணும். அப்போ பொருத்தமான ஆன்சர் என்னது வரும்? சி வரையலா, ஏன்னா நல்லாவே கீழே இருக்குது. அப்போ சி சான்ஸ் இல்லை. ஏயும் வரையலா, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த கேப்பில் மட்டும்தான் வர இயலும். ஏன்னா திணிவு வச்சு பார்த்தேன்னு சொன்னால் இந்த கேப்பில் தான் வரலாம். சரியா, அப்போ ஏன்ற புள்ளியும் வராது. பொருத்தமான ஆன்சர் வந்து இப்போ பொருத்தமான ஆன்சர் பி, ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின். அடிப்படை துணிக்கைகள் அடிப்படை விசைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியா, அடிப்படை துணிக்கைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன? லெப்டான்ஸ், அட்வான்ஸ். சரியா, லெப்டான். இந்த லெப்டானில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் இலத்திரன், டவ், மியூ. சரியா, இவருக்கு முரணானது யார்? இலத்திரன், நியூட்ரினோ. அப்போ அதை எப்படி குறிப்பிட இந்த மாதிரி குறியீடு கொண்டு வரும். சரியா, இப்படி போட்டேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நியூட்ரினோ. அடுத்தது டவ், நியூட்ரினோ, மியூ, நியூட்ரினோ. என்ன மூணும் வரும். அதே மாதிரி ஹட்ரான்ஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னால் குவாக்கால் ஆக்கப்பட்டது. அப்போ குவாக் எத்தனை குவாக் இருக்குது? 6 குவாக்கும் 6 முரண் குவாக்கும் இருக்குது. அப் முதலாவது குவாக்கை பார்ப்போம். அப், டவுன், டாப், பாட்டம், சாம், ஸ்ட்ரென்ச். சரியா, இந்த மாதிரி 6 இருக்குது. இதுலேயே முரண் குறியீடு வாரதெல்லாம் முரண் குவாக்ஸில் வரும். சரியா, அப்போ இந்த அட்ரான்ஸ் துணிக்கைகள் எதால் ஆக்கப்பட்டது? லெப்டான்ஸ்லேயும் அட்ரான்ஸ்லேயும் தான் ஆக்கப்பட்டது. இந்த ஆறில் இவர் மட்டும்தான் உறுதியானவர். இவர் மிகவும் உறுதியானவர். மிகவும் சொன்னால் மிச்ச 5 விட இவர் உறுதியானவர். மற்றது இந்த 6 திணிவு என்ன செய்யலாம்? திணிவு வந்து புறக்கணிக்கலாம். இந்த 6 துணிக்கையிலையும் திணிவை வந்து என்ன செய்யலாம்? புறக்கணிக்க இயலும். அடுத்தது இந்த ஹட்ரான்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். இந்த குவாக் எல்லாத்தையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மீசான்ஸ், அடுத்தது பரியன்ஸ். சரியா, இந்த மீசான்ஸ்ன்றது இந்த குவாக் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் எப்பயும் வந்து தனியாக இருக்காது. அதாவது தனித்தனியாக காணப்படாது. ஏதாலும் இன்னொரு குவாக்கோடு சேர்ந்துட்டு இருக்கும், இல்லைன்னா இன்னொரு முரண் குவாக்கோடு சேர்ந்துருக்கும். இந்த மீசான்ஸ் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு குவாக்கும் ஒரு முரண் குவாக்கும் காணப்படும். இந்த பெரியன்ஸ் வந்து ஏதாலும் 3 குவாக் சேர்ந்து காணப்படும். ஒன்று மீசான்ஸ்ன்னு சொன்னால் ஒரு குவாக்கும் ஒரு முரண் குவாக்கும் காணப்படும். பரியன்ஸ்ன்னு சொன்னால் 3 குவாக் சேர்ந்து காணப்படும். இது 3 குவாக் சேர்ந்து. உதாரணத்துக்கு புரோட்டான் எடுக்கும். புரோட்டான் ரேட்டம் என்ன? +1 தானே. புரோட்டான் ரேட்டம் +1. இங்கே வந்து அப்புன்னு சொன்னால் என்ன? அப் ரேட்டம் என்று 2 3. டவுன் -1 3. சரியா, -1 3. இப்போ இந்த புரோட்டான் வந்து புரோட்டான் ப்ளஸ் ரேட்டம்னு சொன்னால் +1 என்று சொன்னால் எப்படி வரப்போகுது? UD 2 3 +2 3 -1 3. UDன்னு சொன்னால் UD அழகு. இப்போ இது 3 கூட்டின்னு சொன்னால் 1 வரும். அதே மாதிரி நியூட்டன் எடுத்துன்னு சொன்னால் நியூட்டன் ரேட்டம் வந்து 0. இப்போ அங்கே UDD 2 3 -1 3
-1/3 0. இப்படி 3 குவாக்குகள் சேர்ந்து தான் காணப்படும் இருக்கிறேன்னு சொன்னால். அப்படி இல்லாமல் தனித்தனியாக காணப்படாது. இல்லைன்னு சொன்னால் ஒரு குவாக்கும் ஒரு முரண் குவாக்கும் சேர்ந்து காணப்படும். அடுத்தது விசைகள். இந்த அடிப்படை விசைகள் வந்து ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது வலிமையான விசை, அதை விட மின்காந்த விசைக்கு வலிமை குறைவு. அதையும் விட யாருக்கு வலிமை குறைவுன்னு சொன்னால் வலுவற்ற விசைக்கு. அவரை விட விசை குறைவு, ஈர்ப்பு விசைக்கு. இந்த 4 விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னால் போதும். ஈர்ப்பு விசையை விட வலுவற்ற விசைக்கு பவர் கூட, அந்த வலிமை கூட, அதை விட மின்காந்த விசைக்கு வலிமை கூட, அதை விட வலிமையான விசைக்கு வலிமை கூட. சரியா? அப்போ இந்த 4 தெரிஞ்சிருந்தான்னு சொன்னார். இப்போ என்னோட கூட்டுக்கு வரும். குவாக்குகள் ஏ கூட்டு என்ன சொல்லிக்குது? குவாக்குகள் குவாக் முரண் குவாக் சேர்மானங்களாக காணப்படலாம். இப்போ என்ன சொல்லிக்குது? குவாக்குகள் வந்து ஒரு குவாக்கும் ஒரு முரண் குவாக்கும் சேர்ந்து காணப்படலாம்னு சொல்லிக்குது. சரி தானே? இப்போ நான் இங்கே பார்த்தோம் மீசன்ஸ் என்ன? மீசன்ஸ் உள்ளது குவாக்கும் முரண் குவாக்கும் சேர்ந்து காணப்படுறது தானே. அப்போ ஏ கூற்று வந்து சரி. பி கூற்று அடிப்படை விசைகளின் வலிமை. இங்கே வலிமை தந்திக்குது. முதலாவது வலிமையான விசைக்கு வலிமை கூடன்னு சொல்லிக்குது, அது சரி. ரெண்டாவது மின்காந்த விசைக்கு வலிமை கூடு, ஆனால் அங்கே என்ன தந்திக்குது? நலிவான விசை வலுவற்ற விசைக்கு தான் வலிமை கூடன்னு சொல்லிக்குது. அது அப்போ அந்த கூற்று வந்து என்ன? பிள்ளை. அந்த ரெண்டாவது வச்சு சொல்லிடலாம். சி கூற்று முரண் துணிக்கைகளது ஏற்றத்தை தவிர ஏனைய அடிப்படை இயல்புகளின் அதனை ஒத்த துணிக்கைகளை ஒத்தவை. இப்போ இதில் வந்து ஏற்றங்கள் பார்ப்போம். அப், ஜாம், டாப், பாட்டம், எஸ். சரியா? இது வந்து 2 கீழ் 3 2 கீழ் 3 2 கீழ் 3 -1 கீழ் 3 ஏற்றம். இது எல்லாத்துலேயும் ஏற்றம். அடுத்தது இதுடைய முரண் துணிக்கைகள் யூ, யூ பார், சி பார், டி பார், பி பார், எஸ் பார், டி பார். -2 கீழ் 3 -2 கீழ் 3 -2 கீழ் 3 1 கீழ் 3 1 கீழ் 3 1 கீழ் 3. அப்போ இதில் வந்து இந்த முரண் குவாக்குக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா, அதில் ஏற்றம் மட்டும்தான். மற்றபடி அதில் திணிவு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் எல்லா துணிக்கைகளும் எல்லா உண்மையான துணிக்கைகளும் அதில் முரண் துணிக்கைகளை மாதிரியே ஒரே மாதிரி இருக்கும். யாரை தவிர? அவர்களோட ஏற்றத்தை தவிர. சரியா? இங்கே +2 கீழ் 3 இருக்குது, இங்கே -2 கீழ் 3 இருக்குது. இந்த அப்குவாக்குக்கும் முரண் குவாக்குக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அதில் ஏற்றம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ சி கூற்றம் என்ன? சி கூற்றம் சரி. அப்போ ஆன்சர் மூணாவது. ஏழாவது கொஸ்டின். இப்போ நான் ஒரு நின்றாலையே பார்ப்போம். ஒரு நின்றலை இப்படி போய் திட்டிக்குது. இதில் இந்த இடத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? கணுன்னு சொல்லுவோம். எதுக்கு என்ன சொல்லுவோம்? முரண் கணு. இந்த புள்ளி எப்படி இருக்கும்னு சொன்னால், அசையாமல் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். இந்த புள்ளி என்ன செஞ்சு, இந்த புள்ளியில் துணிக்கைகள், இந்த லைனில் உள்ள துணிக்கைகள் என்ன செய்யும்? மேலே போயிட்டு வரும். அது எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கணத்தில்
ஒரு அலை இப்படி இருக்குன்னு நின்ற அலை ஒரு கணத்தை மட்டும் எடுத்துன்னு சொன்னால் இப்படி இருக்கும். அடுத்த கணத்துக்கு எப்படி மாறும்னு சொன்னால் நேராக மாறிடும். சரியா? அதுக்கு அடுத்த கணத்தில் இப்படி மாறும். சரியா? இப்போ இது இந்த புள்ளி இந்த துணிக்கு அசைஞ்சிச்சா? இல்லை. இந்த துணிக்கே வந்து அசைய இல்லை, அதே இடத்துல இருக்குது. இங்கே எல்லாம் துணிக்கு என்ன செஞ்சுது, இது மேலே போயிட்டிக்குது, அதுக்கு பிறகு கீழே வந்து இப்படி வந்து திரும்ப கீழே போயிட்டிக்குது, திரும்ப அதுக்கு அடுத்த கணத்தில் மேலே போகும், திரும்ப அதுக்கு மேலே போகும், அப்படி மாறி 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 நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த செட்டில் இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்யாது, அசையாது, அது வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு அந்த புள்ளியில் உள்ள துணிக்கைகள் வந்து கணு, அந்த இடத்துக்கு கணுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த முரண் கணு சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இடப்பெயர்ச்சி கணு. இதுக்கு இடப்பெயர்ச்சி முரண் கணு. அதே மாதிரி இன்னும் அமுக்கத்தை வச்சு பேசுகிறேன்னு சொன்னால் இங்கே அமுக்க முரண் கணு, இங்கே அமுக்க கணு. ஏன்னா இங்கே வந்து வேகம், இப்போ உதாரணத்துக்கு இதில் எல்லாம் துணிக்கையும் தானே. இந்த புள்ளி எடுத்துன்னு சொன்னாலும் துணிக்கை இருக்கும், இந்த புள்ளியும் துணிக்கை, இந்த புள்ளி எல்லா புள்ளியிலையும் ஒவ்வொரு துணிக்கை இருக்கும். இந்த கணூர் உள்ள துணிக்கைக்கு வேகம், இந்த கணீர் உள்ள துணிக்கைக்கு வேகம் வந்து 0 இருக்கும். அதே மாதிரி இந்த முரண் கணூர் உள்ள துணிக்கிற வேகம் வந்து மேக்சிமமாக இருக்கும், வேகம் வந்து மேக்சிமமாக இருக்கும். சரியா? அப்போ இந்த அமுக்கம் முரண் கணுன்னு சொன்னால் இங்கே அமுக்கம் மேக்சிமமாக இருக்கும், இங்கே அமுக்கம் 0 இருக்கும். சரியா? அமுக்கம் 0 இல்லை, இங்கே உள்ளதை விட மினிமமாக இருக்கும். சரியா? மினிமமாக இருக்கும், அமுக்கம் மினிமமாக இருக்கும், அமுக்கம் மினிமமாக இருக்கும். இப்போ இது வந்து இடப்பெயர்ச்சி முரண் கணு தானே. இதே வடிவத்துக்கு அமுக்கு கிராஃப் வரைஞ்சேன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இங்கே அமுக்கம் வந்து பை ப்ளஸ் பி, இங்கே பைன்னு மட்டும் சொல்லலாம். சரியா? பைன்னு மட்டும் சொல்லலாம். இப்போ எங்களுக்கு இந்த தந்திக்கிற படத்தில் இப்படித்தான ஒரு வடிவம் இருக்குது. ஒரு வடிவம் இருக்குது. இந்த வடிவம் வந்து அடிப்படைன்னு சொல்ல இயலுமா? ஏண்டா இங்கால் என்ன 3 டொட் குறிச்சித்துன்னு. அப்போ இது வந்து ஒரு பெரிய நீண்ட குழாயில் ஒரு சின்ன துண்டை மட்டும் தந்திக்குது. சரியா? அப்போ அருகில் காட்டப்பட்ட ஒரு முனை திறந்த குழாயின் ஏபி அச்சு வழியே அமுக்கம் ஆறில் கேட்டிருக்குது. சரியா? இப்போ இங்கே வந்து உள்ளது என்ன, கணுன்னு சொன்னால் அமுக்க முரண் கணு, அமுக்க முரண் கணு. அப்போ ஆரம்பத்தில் அமுக்கம் எப்படி இருக்கணும், மேக்சிமம் இருக்கணும். ஆரம்பத்தில் அமுக்கம் மேக்சிமம் இருக்கணும். சரியா? ஆரம்பத்தில் அமுக்கம் மேக்சிமம் இருக்கணும். அப்போ இந்த எடுத்துகிட்டு அமுக்கம் வந்து எப்பயும் 0 ஆகாது. சரியா? அப்போ 0 வர மாதிரி, 0ல் விட்ட மாதிரியாக தான் கிராஃப் வருமா? வராது. அப்போ முதலாவது ஆன்சர் வராது, 4வது ஆன்சர் வராது. மாறாமையும் இருக்கேமா? மாறாமையும் இருக்கே ஏலா. அப்போ முதலாவது ஆன்சரும் வராது. அப்போ பொருத்தமான ஆன்சர் எது இருக்கணும், 3வது அல்லது 5வது இருக்கணும். இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏல வந்து கணுவில் தானே இருக்குது. அப்போ அமுக்கம் மேக்சிமம் இருக்கணும். மேக்சிமம் இருக்கிறேன்னு சொன்னால் இப்படி தொடங்கிடுமா? இங்கே மேக்சிமம் இருக்கும். மேக்சிமம் சொன்னால் இங்கே தானே மேக்சிமம் வரணும். அப்போ கிராஃப் எப்படி தொடங்கணும், இந்த மாதிரி தொடங்கணும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். பொருத்தமானது 5வது. 8வது கொஸ்டின். மூடிய விரைத்த கொள்கலம் ஒன்றினுள் ஒரு மூடப்பட்ட விரைத்த கொள்கலன் ஒன்றுக்கு அமுக்கம் 2p இல் ஒரு இலட்சிய வாயு உள்ளது. வெப்பநிலையை மாற்றாது. அப்போ இந்த வெப்பநிலை டீன்னு எடுக்கும். வெப்பநிலையை மாற்றாது. இப்போ இதில் இருக்கிற திணிவு கேபிட்டல் எம்னு இருக்கும். சரியா? வெப்பநிலையை மாற்றாமல் ஓரளவு திணிவை என்ன செய்கிறாங்களா, அந்த வாயோட திணிவை அகற்றுறாங்களாம். அகற்றின பிறகு உள்ள திணிவை எம் நோட்டுன்னு எடுப்போம். அகற்றின பிறகு உள்ள திணிவை எம் நோட்டுன்னு எடுப்போம். சரியா? இப்போ அமுக்கம் எவ்வளோவாம்? திணிவு கொஞ்சம் அகற்றின பிறகு அமுக்கம் 0.5 pm. வெப்பநிலை மாற இல்லை. சரியா? வெப்பநிலை மாற இல்லை. கொள்கலத்தில் வாயுவினது திணிவில் ஏற்படும் சதவீத குறைவு. சதவீத குறைவுன்னு சொன்னால் சதவீத குறைவு கேபிட்டல் எம் மைனஸ் எம் நோட் கீழ் கேபிட்டல் எம் தர 100. ஆரம்பத்தில் இருந்த மொத்த திணிவு அகற்றப்பட்ட திணிவு தர 100. அதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இதையும் கண்டுபிடிக்கணும். அதுதானே. இப்போ முதலாவது பிவி சமன் எந்நாட்டில் வெப்பநிலை மாறலை, ஆர் மாறலை, கொள்கலன்ற கனவுளவும் மாறலை. அப்போ பி நேர்வி சமன் என்னென்னு சொல்லலாம் தானே. பி நேர்வி சமன் எண்ணுக்குள்ள சமன்பாடு என்ன? எண்ணுக்குரிய சமன்பாடு குறித்த வாயு திணிவின் கீழ் அதோட மூலர் திணிவு. இப்போ இங்கே வாயுவும் மாறலை, இங்கே குறித்த வாயுவும் மாறலை. ஆரம்பத்தில் என்ன வாயு இருந்துச்சோ அதைத்தான் இறுதியும் இருக்குது. அப்போ மூலர் திணிவும் மாறாது. அப்போ இதிலிருந்து என் நேர்வி சமன் எம்னு சொல்லலாம் வாயுட திணிவு. இந்த ரெண்டில் இருந்து பி நேர்வி சமன் வாயுட திணிவு. சரியா? பி நேர்வி சமன் வாயுட திணிவு. ஆரம்பத்தில் அமுக்கம் 2p. ஆரம்பத்தில் அமுக்கம் 2p நேர்வி சமன் திணிவு கேபிட்டல் எம். இறுதியில் அமுக்கம் 0.5p நேர்வி சமன் எம் நோட். இப்போ இது ரெண்டில் இருந்து 2p கீழ் 0.5p சமன் கேபிட்டல் எம்மின் கீழ் எம் நோட். சரியா? அப்போ 4 சமன் கேபிட்டல் எம்மின் கீழ் எம் நோட். எம் நோட் சமன் கேபிட்டல் m/4. எம் நோட் சமன் கேபிட்டல் m/4. ஆரம்பத்தில் கொள்கலன்ற இருந்தது கேபிட்டல் எம். இப்போ கொள்கலன்ற இருக்கிறது கேபிட்டல் m/4. அப்போ அகற்றப்பட்ட திணிவு என்ன? அகற்றப்பட்ட திணிவு சிம்பிள் என்ன எடுப்போம்? கேபிட்டல் எம் மைனஸ் m/4 3 m/4. எங்களுக்கு கேட்டிக்குது திணிவில் ஏற்பட்ட சதவீத குறைவு. அப்போ சதவீத குறைவு அகற்றப்பட்ட திணிவு கீழே மொத்த திணிவு தர 100. 3 கீழ் 4 தர 100. 75%. ஆன்சர் என்ன? 5வது ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின். ஏபி இரண்டும் நீளம் எல் திணிவு எம்ஐயுடைய சீர் உலோக கோலங்கள் ஆகும். FAFB என்பன முறையே ஏபியினால் எம் மீது பிரயோகிக்கப்படும் ஈர்ப்பு விசை. முதலாவது ஒரு திணிவு கேபிட்டல் எம் திணிவு, இங்கே சிம்பிள் எம் திணிவு இருந்துன்னு சொன்னால் இந்த ரெண்டு திணிவுகளும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை காணப்படும். அந்த விசைக்கு என்ன சமன்பாடு? F சமன் GMM/. இது ரெண்டுக்கும் இடையிலான ரெண்டுடைய மையத்துக்கு இடையிலான தூரத்தோட வர்க்கம். இதுதான் சமன்பாடு. இப்போ இப்படி ஒரு தனித்திணிவு இருந்துன்னு சொன்னால் F சமன் GMM/r வர்க்கம். சரியா? தனித்திணிவு வந்து r வர்க்கம். இங்கே ரெண்டு திணிவு இருக்குது. ஒன்று நேராக இருக்குது, இன்னொன்று அரை வட்டமாக வளைஞ்சு இருக்குது.
அரை வட்டமாக வளைஞ்சத்தில் பார்ப்போம். இதில் மொத்த திணிவோ கேபிட்டல் எம்னு சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொரு திணிவாக உடைக்கிறேன். சின்ன சின்ன தின்னா உடைக்கிறேன். இதில் திணிவோ டெல்டா எம் டெல்டா எம் டெல்டா எம் டெல்டா எம் டெல்டா எம் சரி சமனான நிறைய திணிவுகளை உடைச்சிடும். இப்போ இந்த இடத்துல உள்ள ஒரு திணிவை மட்டும் எடுக்கிறேன். இந்த இடத்துல உள்ளேயும் ஒவ்வொரு திணிவை எடுக்கிறேன். சரியா? இப்போ இங்கே நான் வந்து எங்களோட சிம்பிள் எம் திணிவு இருக்குது. இங்கே டெல்டா எம் திணிவு இருக்குது. இங்கேயும் ஆர் தூரத்தில் டெல்டா எம் திணிவு இருக்குது. இப்போ இந்த டெல்டா எம் திணிவு என்ன செய்யும்? இதை இந்த திசையில் கவரும், இதை இந்த திசையில் கவரும். இப்போ இந்த ரெண்டு விசையையும் கூறு பிரிச்சுன்னு சொன்னால் நிலைக்குத்த ஒரு விசை வரும், கிடையா ஒரு விசை வரும். இப்போ இந்த திசையில் இருக்கிற நிலைக்குத்து விசையும் இங்கால திசையில் இருக்கிற நிலைக்குத்து விசையும் ஒன்று கேன்சல் பண்ணிடும். அப்போ விளைவுள்ள இங்கால திசையில் ஒரு விசை வரும். அது எப்படி இருக்கும்? இந்த இங்குள்ள விசைகளை விட இங்கே குறைவாக தான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே உண்மையாக தாக்குற விசையை விட இதில் விசை எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். அப்படி எல்லா துணிக்கையிலையும் விளைவுள்ள விசை கேன்சல் ஆகி இந்த கிடை விசை மட்டும்தான் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்போ விளைவு விசை எல்லாம் கேன்சல் ஆகிறதால விளைவு விசை வந்து எஃப்பை விட இங்கே மொத்தமாக இதில் தாக்குற விசையை வந்து F1 எடுப்போம். F1 சொல்கிறது எஃப்பை விட சின்னதாக தான் இருக்கும். F1 சொல்கிறது இங்கே கண்ட இங்குள்ள எஃப்பை விட இது வந்து சின்னதாக தான் இருக்கும். விளங்குது தானே? நிலைக்கூத்து விசையெல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து இப்படி தனியாக வந்து கேபிட்டல் எம் இங்கால சிம்பிள் எம் இருந்தேன்னு சொன்னால் இங்கே நாங்கள் கண்டும் எஃப் அந்த எஃப் தான் இங்கே கவர்ச்சி விசையாக இருக்க போகுது. ஆனால் இங்கே வளைஞ்சி இருக்கிறதால ஒவ்வொரு கோணத்தில் விசை தாக்கும். அந்த விசையெல்லாம் விளைவுள் பண்ணுன்னு சொன்னால் F1 சொல்கிறது இங்கே உள்ள இந்த இதில் எஃப்பை விட குறைவாக தான் இருக்கும். சரியா? குறைவாக தான் இருக்கும் இங்கே எல்லாத்துலேயும். ஆனால் டெல்டா எம் எல்லாத்துக்குமான தூரம் என்ன? ஆர். எல்லா டெல்டா எம்முக்கான தூரமும் ஆர். அடுத்த திணிவு இந்த தூரம் ஆர். இந்த தூரம் ஆர். அப்போ இந்த தூரம் வந்து ஆரை விட பெரிய தூரம். சரியா? ஆரை விட பெரிய தூரம். இப்போ இந்த டெல்டா எம் எடுப்போம். இங்கேயும் இதையும் டெல்டா எம் வச்சுட்டு இங்குள்ள டெல்டா எம் எடுப்போம். இங்குள்ளதையும் எடுப்போம். இது ரெண்டையும் எடுத்துன்னு சொன்னால் இந்த திசையில் ஒரு விசை தாக்கும், இந்த விசையில் இதை எடுத்துன்னு சொன்னால் இந்த திசையில் தாக்கும். இப்போ இதில் வந்து கிடையாதான் இருக்குது. அப்போ இதை கூறு பிரிக்க தேவையில்லை. இங்குள்ளத்தை கூறு பிரிச்சேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நிலைக்குத்து விசைகள் கேன்சல் ஆகி கிடை விசை மட்டும் மீய போகுது. ஆனால் இங்கே இந்த செட்டில் இந்த செட்லையும் ஓரத்தில் உள்ள 2 டெல்டா தானே எடுத்தேன். இங்கேயும் ஓரத்தில் உள்ள 2 டெல்டா தான் எடுத்தேன். இங்கே இந்த தூரம் வந்து ஆரை விட கூட தானே, ஆரை விட பெருசு. அதால் கீழே உள்ள பெருமானம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. ஆரை விட பெருசுண்டா இங்கே வார கிடை விசையை விட இங்கே வார கிடை விசை சின்னதாக தான் இருக்கும். இங்கே இந்த ரெண்டு திணிவு இந்த 2 திணிவாலையும் வார கிடை விசையை விட இங்கே இந்த 2 திணிவு இந்த 2 திணிவால் வார கிடை விசை வந்து சின்னது. அப்போ எனக்கு என்ன சொல்லலாம்? F2 செல்ல இயலும். F1 விட F2 சின்னது. இங்கே இது 2 எந்தனை தந்திருக்கிறான்? முதலாவது FB பெருசி FA விட. சரியா? FB பெருசி FA விட, அதை விட பெருசி F விட. F வந்து F1 விட, அதாவது FBயை விட எது பெருசி? GM/R வர்க்கம்னு சொல்வது பெருசி. அப்போ எந்த ஆன்சர் பொருத்தம்? FA FB 4வது ஆன்சர்.